ஆ போய்க்கலாம். எவ்வளவு? எத்தனை பேர்? 2 பேர். 150. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வாட்டர் மெட்ரோன்னு சொல்லி. அது இதுதான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் போட்டு 40 வருஷம். ஓகே மக்களே, இன்னைக்கு தாங்க இந்த ஷிப்பெல்லாம் வந்து படத்தில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன், வீடியோவில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கி தான் முதல் முறையாக நேரில் பார்க்குறேன். அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாடு வெர்சஸ் கேரளா அப்படிங்கிற மாதிரி. இவங்க ஒரு சைடு குத்த வேறு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு சைடு வேறு மாதிரி ஆகிட்டு இருக்கேன். செம பண்ணா இருந்துச்சு. சேச்சி பார்த்தீங்களா? ஓகே, பேர் சேச்சி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்களே, கொச்சியில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது 2வது வீடியோ. மொதல் வீடியோவில் கொச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் மீட்டிங்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கேரளா யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட ஒரு மீட்டப் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீடியோ முடிச்சிருப்பேன். அங்கே வந்து ஒரு நம்மளுக்கு சர்ப்ரைஸாக யூடியூப் தரப்புலேருந்து கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. இப்போ அந்த கிஃப்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு போட்டில் வந்து பயணம் பண்ண போகிறோம். இதை தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த நம்ம இருந்தமல்ல அந்த ஹோட்டலுக்கு போனோமல்லவா, இவந்தா ஹோட்டல்னு சொல்லிட்டு போனோமல்லவா, அந்த மீட்டப் நடந்துச்சுல்ல, அந்த ஹோட்டலுக்கு பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஆரம்பிச்சிருது. நான் வந்து அப்படியே அந்த கடல் ஆரம்பிக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டு, வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. அதில் அப்படியே நடந்து போகிறேன். அதுலேருந்து அப்படியே வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வாங்க அப்படியே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, காலங்காத்தால் வந்து 4 மணிக்கு வந்தேன். ஒரு 3 மணி நேரம் தூக்கம் தான். எடிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு 1 மணிக்கு வீடியோ கம்பல்சரி போட்டே ஆகணும். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலீங்கோ, தெரியுதுங்களா? எப்படி இருக்கு பாருங்க மக்கள். இதிலிருந்து இதோ பாருங்க, அந்த பக்கம் தான் வந்து கடலை, அந்த பக்கம் லாஸ்ட்டில். இது வந்து இது கடற்கரை தான், ஆனால் வந்து சின்ன கடற்கரை, குட்டி கடற்கரை. ஓகேயா மக்கள் எல்லாம் பாருங்க மக்கள். நம்ம ஊர் பார்க்கு மாதிரி இந்த கோயம்புத்தூரில் வந்து உக்கடம் லேக் அந்த சம்திங் அந்த இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆர்எஸ்புரமா சம்திங் ஏதோ நினைக்கிறேன். செமையாக இருக்குது பாருங்கள். வாவ், லவர்ஸ்க்கெலாம் பெஸ்ட்டு ஸ்பாட்டு. அப்படியே அங்கே பாருங்க மக்கள், கொச்சி போர்ட்டா கப்பல்லாம் நிற்கிது. ஆமாங்க, இதாங்க கொச்சி போட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்க மக்கள், இதான் அந்த கப்பல் பாருங்க, எப்படி வடிவமைச்சு எவ்வளோ பெருசு, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். அது வந்து பார்த்தா சரக்கு கப்பலா இல்லை போர் கப்பலா என்னன்னே தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க. தெரியுதா? எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்க மக்களே. ஐயோ செமையாக இருக்குது. ஆக்சுவலாக இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம அந்த காகிதத்தில் கத்தி கப்பல் செய்யும்போது அந்த முனை பாருங்க எவ்வளோ கூர்மையாக அங்கே இந்தியன் ஃபிளாக் பறந்துட்டு இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ ஆமாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, வாட்டர் மெட்ரோன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்காமா. சரிங்களா? அது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஏசியாவிலே இங்கே தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. கப்பல் தான், அதே வந்து ஏசியோட அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களாமா. அது வந்து நம்ம பையன் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னான், நம்ம கேரளா பையன். ஸோ ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள் நம்ம சேட்டா. போடுங்க சேட்டா. நம்ம சேட்டா ஆல்சோ யூடியூபர் மக்கள். நம்ம வந்து 10 to 2 வந்து மீட்டிங் புக் பண்ணியிருந்தோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 3 to 7 ஓகே அந்த இதில் புக் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடக்க போகுது இதே மாதிரி. இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேட்டா வந்து சர்ப்ரைஸ் கிடையாது, அவருக்கு நம்மளுக்கு சர்ப்ரைஸ், அவருக்கு சர்ப்ரைஸ் கிடையாது. ஏன்னா இப்போயும் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிங்க சேட்டா, உங்கள் கையில், இன்னொரு யூடியூபர் கையால் ஓப்பன் பண்ணுறோம் மக்களே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சி டைப்பு. சூப்பர் மக்கள்ஸ். 1 மீட்டர் கேபிள் லென்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் அந்த இது அப்புறம் சம்திங் ஏதோ அங்கே பாருங்கள் மக்கள்ஸ், கீச்சைன் மாதிரி ஆடுது. இது டேக் கரோ, ஆன் கரோ, க்ரோ கரோ அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது மாதிரி டேக் மாதிரி இருக்குது. ஸ்டுடியோவில் கேட்கற போல கிரியேட்டிவ் கலெக்டிவ். சும்மா அப்படி வைக்கிறக்கா? உள்ள ஒன்றும் இல்லையா? இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டே வந்துണ്ടാവും உங்களுக்கு. ஓ லைட் வருமா? അതിനാ ഈ അഡാപ്റ്റർ കൊടുത്തിരിക്കുന്നത് 5 വാൾട്ടിൻ്റെ. இது எப்படி சும்மா ஜஸ்ட் இதாக இருக்கா? அதான். ஓ ஆன் பண்ணாவா? ஓகே 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 பிரதர். இதான் மக்கள் பாருங்கள், இதை வந்து இதில் சொறி விட்டு சும்மா நம்ம ஸ்டுடியோவில் வச்சுக்கிறது, அந்த வீடியோவில் பேசும்போது வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக. இது நம்மளுக்கு தேவைப்படாது ஸ்டுடியோ செட்டப்புக்கு. நைட்டில் ஆன் பண்ணால் லைட் எரியும். கிரியேட்டிவ் கலெக்டிவ்னு சொல்லி வாங்கினோம்ல, இதை ஒன்று லைட்டு மட்டும் ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். நல்லா இருக்குதுங்க. நைட்லலாம் வச்சோம்னு வைங்க செமையாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும்னு வைங்களேன். தெரியுதா? பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.
ஆக்சுவலாக மக்கள்ஸ் இந்த வீடியோவிலே வந்து இன்ட்ரோ எடுத்துருக்கிறேன். இன்ட்ரோ பேசிக்கிட்டு அந்த போட்டில் நம்ம பயணம் பண்ண போகிறோம்ல, அதுக்காக தான் இன்ட்ரோ பேசிவிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ரூம் எடுத்திருந்தோம். இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா அந்த போட்டிங் போகிற இடத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? அப்போலே ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம். மக்களே அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு சுபாஷ் போஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சி முனிசிபால் கார்பரேஷனில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்காக எல்லாம் ஜாலியாக ஏறி விளையாண்டுக்கிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. நீங்கள் கொச்சி வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? பார்க் நல்லா சூப்பராக இருக்குது. என்ட்ரி டிக்கெட்டெல்லாம் எதுவுமே கிடையாது மக்களே, ஃப்ரீ. குழந்தைங்கெல்லாம் பாருங்கள் மக்கள். ஏய் இவன் பாருங்க மேலே ஏறி வந்து எப்படி விடுவான் பாருங்கள். அவனை பார்க்கல வாங்க. டே குட்டி குஞ்சான் ஏறா. இவன் டிக்கி பாருங்க எல்லாம் ஏறி மண்ணாகி ஏறிடுவானா? ஏறிட்டானுங்க. உள்ளே போகிறானுங்க. கிருட்டு செம்ம இல்லை ஜாலியாக அங்கே வாருங்களேன். இல்லை செம்மையாக ஃபன் பண்ணிருக்குதுங்க. இந்த அவனையெல்லாம் இங்கே ஒன்றா தொட்டோம்னு வைங்க, அவனெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிருப்பான் மக்கள். வாவ் எங்கே பாரு பார்த்துரா. ஆனால் இந்த இடமெல்லாம் டேஞ்சர் மக்களே. விசுக்குன்னு மேலேருந்து விழுந்ததுக்குன்னா அவ்வளோதான், வம்பு தான். குதிச்சானுங்கண்ணா இங்கே வந்து விழுவுது பாருங்க ஒன்று. இது ஜாலியாக சறுக்கிட்டு வருது, ஆனால் அந்த இடம் டேஞ்சர். அந்த இடத்துல தடுப்பு மாதிரி ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். ஆனால் வாழ்கிறாங்கங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரினா காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான். இது என்னங்க இது? நீங்கள் நம்ம என்னென்னமோ சொல்கிறோம், சுவிட்சர்லாந்துங்கிறோம், அயர்லாந்துங்கிறோம், இதுங்கிறோம். கேரளாவுக்கு மீறி ஒரு சொர்க்கம் இருக்குது. அதெல்லாம் இதை விட சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்ன ஆலப்புழா போனால் அங்கே ஒரு மாதிரி, மூணாறு போனால் அங்கே ஒரு மாதிரி, வர்க்காலா போனால் அங்கிட்ட ஒரு மாதிரி. கொச்சி வந்தால் நான் கொச்சி இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வழியாக வந்திருக்கேன். ஆனால் உள்ளே வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்பா இங்கே பாருங்க மக்களே, கைகள் தொடும் தூரத்தில் தான் வாட்டர் இருக்கிறது. சரிதா? வாவ். ஆலப்புழாவில் இருக்க மலங்க படகு வீடு அதே மாதிரி பாருங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன டிக்கெட் கவுண்டரா? நேச்சுரல் ஸ்பைசஸ் வயநாடு ஏதோ ஸ்பைசஸ் விற்கிறாங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டுன்னு நினைக்கிறேன் டிக்கெட் எடுக்கிறது. அந்த போகுதலை க்ரூஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். இதான் இங்கே வருதில்ல, இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் அப்பா அப்படியே ஏறி வந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்க செம்மையாக இருக்குதுங்க. செமையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? ஐயோ மக்கள் இங்கிட்டிருந்து பார்த்தா வியூ பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், அந்த வந்ததெல்லாம் படகு அது பாருங்கள். அந்த கொண்டாந்து எழுதிட்டாங்க. அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, செமையாக இருக்கா? அப்பா ஃபோட்டோ ஷூட்டு போடுறதுக்கு சரியான இடம். நேரம் மாதிரி கீழே வந்தாங்கன்னா ஒத்துக்கிட்டே விழுந்துடணும். செமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பார்வைக்கு. சரி ஓகே மக்களே, நம்ம எங்கே போகிறதுல இருட்டாயிரு மாட்டது இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். வாங்க பாருங்க எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா இல்லையா? தெரியுதுங்களா? அந்த லாஸ்ட் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 3-4-5 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி இருக்கும் போல் தளம், வாக்கிங் தளம். அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து இந்த குட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு இங்கே வந்தோம். இங்கேயுமே ஆளுகள் இல்லைங்க, போனால் ரைட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு போட்டு போயிட்டுருக்கு பாருங்க, கிருட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். அது ஒரு வேளை அந்த வாட்ரு மெட்ரோ இருக்குமா தெரிலனா நல்லாயிருக்கு. சரி ஓகே மக்களே, நான் அங்கிட்ட ஒரு பக்கம் எல்லாம் இருக்குது. என்ன வண்டி இன்றைக்கி நம்ம சரிவா? சரி வாங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கே பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு போட்டு நிறைஞ்சி வலிம்பி நிற்கிது. ஓடுனா எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது. ஓடு 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 ஓடு. அப்பா இங்கே பாருங்க மக்களே, எல்லாம் எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இந்த மாதிரி பிரிட்ஜு தான். போய்க்கலாம். எவ்வளவு? 2 பேர் 2 பேர் 150. 2 பேர்
ரெண்டு பேர் சேர்த்து 150. ரெண்டு பேர் சேர்த்து. ஓகே. சாரி ரெண்டு பேர் சேர்த்துல. பர் ஹெட்டுக்கு 150. ஓகே 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 மக்களே, இங்கே பாருங்க சரியான கூட்டமாக இருக்குது. ப்ரோ எப்படி டக்குன்னு எடுத்துடலாமல்ல? ஏன்னா சன்செட் முடியறதுக்குள்ள எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். ஓகே மக்கள், தெரிகிறதா? ஐயோ சாரி சேச்சி, நான் எதுவும் பண்ணல, அந்த சேச்சி ஒதுங்கி போகுது மக்களே நம்மளுக்கு பார்த்து. ஐயோ காப்பி ரைட்டாக வந்துடும் மக்களே, வீடியோ எடுக்க முடியாது. மக்களே வாழ்க்கையே தேடி நானும் போனேன், காடில் பாடும் பாட்டுக்காரை சாங்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால காப்பி ரைட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து அண்டர் கிரவுண்டு, நம்ம போட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இது மேலே வந்து அப்பர் தேக்கில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். செமையாக இருக்கும். இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் மக்களே. பாருங்க மேலே ஏறியாச்சு. எத்தனை பேர் நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க பாருங்கள். ரெண்டு சைடு உட்காந்துக்கிற மாதிரி நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இங்கே இருக்கிறலாம் நம்ம தமிழ் கைஸு. இவர் தான் வந்து கேப்டன். மக்கள்ஸ் இந்த மாதிரி கூட போயிருக்கலாம்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஒவ்வொன்றோட சூப்பராக தான் இருக்குது. அது பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ வேகமாக போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா இல்லையா? அவ்வளோதான் மக்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. எப்படி ஜம்னு எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்கா? வாவ், சூப்பராக இருக்குது மக்களே. தெரிகிறதா? இதை பாருங்க, அதெல்லாம் தான் வந்து அந்த வாட்டர் அப்படின்றாங்கல்ல, அதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? அங்கே இருந்தோம், அப்படியே கிளம்பி செம்மையாக இருக்குதுங்க. வாவ், இங்கே பாருங்க மக்கள், தண்ணி எப்படி தள்ளி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குது பாருங்களேன். வாவ், நல்லா இருக்கு மக்களே. செமையாக இருக்குது. இங்கே நின்று போகிறதும் நல்லா தான் இருக்குது. மேலே உட்காந்து வர்றது வந்து அதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்களா, இங்கே தான் நான் சேரை போட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டு விஷயமா கொஞ்சம் வந்து சேட்டாட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன். வரும்போது போட்டுங்க சேட்டா, அப்போ கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்கு கேட்கணேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்காரு. அது இல்லாமல் இந்த மாதிரி இயற்கையான பிளேஸஸுக்கு போகும்போது அந்த பாட்டு சத்தத்தில் போகிறத விட இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு போகலாம் மக்களே. இந்த போட்டு சத்தம், தண்ணி சத்தம், நீ சொல்லு அப்படிங்கிறீங்களா? ஏய் மக்கள்ஸ், இதுதான் மக்கள்ஸ் அந்த ஏசி. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வாட்டர் மெட்ரோன்னு சொல்லி. அது இதுதான் நினைக்கிறேன், கவர்மெண்ட் போட்டு. தெரியுதுங்களா? உள்ள ஃபுல்லாக ஏசி மக்களே. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரில. இந்த மாதிரி நேச்சுரல் கிடைக்காதுங்க. நல்ல வேலை அதுக்கு போகல. ஆனால் நல்லா இருக்குது. எப்படி கிருட்டு வந்துட்டு இருக்குது பாருங்க. செமையாக இருக்குதுங்க. ஹாய் ப்ரோ. தமிழ் தான் ப்ரோ. ஈரோடு ப்ரோ. நீங்கள் சென்னையா? ஓகே. எப்போ வந்தீங்க? கொச்சி வந்தீங்களா? எங்கே வந்தீங்க? எர்ணாகுளம் வந்தீங்களா? ஓகே. இதுக்காக வந்தீங்களா இல்லை வேறு எது பிளானா? கொச்சிக்காகவா? 5 days. எங்கள் கொச்சி மட்டுமா? அப்புறம் ஆலப்புழா, வர்க்கலா, திருச்சூர், வர்க்கலா போலியா? பிளான்லாம் இல்லை, அன்பிளான்டு. கடல் ஒட்டி தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, என்ஜாய். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள் மக்கள்ஸ், கேப்டன் கிரிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சேட்டா எவ்வளோ இயர்ஸ் சேட்டா எக்ஸ்பீரியன்ஸ்? 40 வருஷம். 40 வருஷம். ஓகே 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள்ஸ் சேட்டாவுக்கு. இந்த சைடில் 23 வருஷம். 23 வருஷமா? இது மட்டுமே? கடலிலே பாக்கி. கடலைனா பெரிய ஷிப்பா?
பெரிய ஷிப் எல்லாம் ஃபிஷிங் போட். பிஷிங் போட்டு. ஓகே ஓகே ஓகே. வயசு சேட்டா? வயசு 74. 74? எங்க அப்பா இங்க பாருங்க மக்களே, 74 வயதுல பாருங்க கிருட்டு நோட்டிட்டு இருக்கிறாரு. வேற மாதிரி மக்கள் திறமை தான். இது எப்படி நம்ம காரு ஓட்டுற மாதிரி தானே? எப்படி சேட்டா? கார் மாதிரி தானே. அது இந்த லோடு வரும். இது லோடு வரும். அதை விட கொஞ்சம் டைட்டா இருக்கும். நேக்கு வேணும், இல்லைன்னா திருப்ப முடியாது. அதான் தண்ணியில் அந்த பிடிக்கணும். ஓகே ஓகே ஓகே. மக்கள் இங்கே பாருங்க, ஆலப்புழா ஸ்டைலில் படகு வீடு சிக்காரா போட்டு அந்த இது இருக்குமல்ல, அதுவுமே இங்கே இருக்குதுங்க. ஓடு இதெல்லாமே ஓடுதா? ரைட்டு. இங்கே பாருங்க மக்கள், இன்னைக்கு தான் வந்து கப்பல் துறைமுகத்தை கண்கூட பார்க்குறேன். அதை நீங்களும் பார்த்துக்குங்க. கண்டெய்னர் விட்டு லோட் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், தெரியுதுங்களா? பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே மேலே பாருங்கள் மக்கள், எடுத்துகிட்டு இருக்குது பாருங்கள். கண்டெய்னரை எடுத்து கொண்டு கீழே வச்சு அட்டுக்குது. அங்கே பாருங்கள், கண்டெய்னர் கீழே இறங்குது பாருங்கள். கப்பல்லேருந்து கீழே வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்கள். ஸோ அப்பா, ஷிப்பு இப்படி தான் இருக்குமா? ஃபஸ்ட்டு டைமு ஷிப்பை பக்கத்தில் பார்க்குறேன் மக்களே. பெரிய ஷிப் இல்லை, ஆனால் சின்னது தான். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறோன்னா சரியான பெருசுங்க அந்த பிளாக் கலரு. இதில் என்ன தெரியுமா கூத்து? இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம்ல மக்கள், ஒரு மீடியமான வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சீக்கிரம் பார்த்தா பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அதை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. இங்கே பாருங்களேன், ஐயோ வா ஆமாங்க. அதுக்கு அந்த கிரைன்லாம் பாருங்கள் எப்படியெல்லாம் வடிவமைச்சு, அதான் அங்கே எடுத்துக்கொண்டு வச்சுட்டு மறுபடியும் வருது, அந்த கிரைன் வருது. மேலே ஆப்ரேட் பண்ணுறக்கு ஒருத்தர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் கீழே வச்சு அப்படியே அந்த மேக்னெட் மூலியமாக தூக்குறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க மக்களே, கப்பல் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் தண்ணியில் போகும் கிருட்டுன்னு. கொண்டாந்து வச்சிருச்சு. அதான் பாருங்க, அங்கே வந்து எம்டி கண்டெய்னர் ஏற்றுதுன்னு நினைக்கிறேன். எம்டி கண்டெய்னரா இல்லை என்னன்னே தெரில, எக்ஸ்போர்ட்டாக இம்போர்ட்டான்னு தெரில. ஆமாம்மாங்க, இந்த பக்கம் இருந்து வந்து வெளியே எடுத்து கொண்டு போயிட்டு அங்கேருந்து எம்டி கண்டெய்னர் ஏற்றுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான நீளங்க, இதுவே சரியான நீளங்க மக்கள். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் மக்களே. ஐயோ, அங்கே பாருங்க மக்கள், இந்த ஷிப்பு பேர் வந்து வரடா அப்படின்னு சொல்லி இருக்குது. வரடா, அப்பா பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க மக்கள். அப்படியே காமிக்கிற பாருங்களேன். வட்டி கொக்கா மக்கா. அந்த ஷிப் வந்து இதில் வந்து முக்கால்வாசி தாங்க இருக்குது. இது அதை விட பல மடங்கு பெருசுங்க, தெரியுதா மக்களே? இன்னைக்கு தாங்க இந்த ஷிப்பெல்லாம் வந்து படத்தில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன், வீடியோவில் மட்டுமே பார்த்துட்டு இருந்தது. இன்றைக்கி தான் முதல் முறையாக நேரில் பார்க்குறேன், தெரியுதா? ஐயோ அம்மாங்க, இங்கே பாருங்க, அந்த பக்கம் இருந்து அப்படியே மேலே வந்துட்டு இருக்கு பாருங்க. கிருட்டுன்னு அதை தூக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்க, கீழிருந்து தூக்குங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் 5 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தான் அந்த ஷிப்பை வந்து கிராஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஷிப்போட நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மீட்டர் இருக்கும் மக்கள். அதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர குறையா இருக்காதுங்க. வா பயங்கரங்க, வேற மாதிரி இருக்கு. இது ஒரு போர்ட்டு, அங்கே ஒரு போர்ட் இருக்கு, பங்கம். இதெல்லாம் பாருங்க மக்களே, அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு தண்ணியில். அடியில் டயர் போட்டு வச்சுருப்பாங்களாட்டு தெரியுது, என்னென்னு தெரியல. ஆனால் கடலுக்கால இத்தனை சம்பவம் இருக்குது துறைமுகத்து பக்கத்தில். ஓகே மக்கள், பாட்டை போட்டார். ரிட்டர்ன் வரும்போது பாட்டை போட்டுரு அப்படின்னாரு. பாட்டை போட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரம்பிக்கலாங்களா? எத்தனை மணி வரைக்கும்? 9:30 வரைக்கும் மட்டும் மக்களே. நைட் வந்தீங்கன்னா அங்கே வரைக்கும் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கலாம், லைட்டெல்லாம் இருக்குது மக்கள். அடுத்த கட்டமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, போய் டான்ஸ் ஆட போகிறோம். கீழே அந்த டிஜே லைட்லாம் ஓடிட்டு இருக்குது மக்களே.
ஓகே மக்களே, இனிமையாக முடிந்தது கொச்சி படகு சஃபாரி. சரி ஓகே மக்கள், ஆக்சுவலாக வந்து நம்ம ஆரம்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பசங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் சேச்சி வந்து ஆடினாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம். சத்தியமாக சொல்கிறேன் மக்கள், இந்த வயசில் எங்களாலே அந்த ஆட்டம் ஆடும்போது எங்களுக்கு செம்ம டஃப் கொடுத்தாங்க. அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாடு வர்சஸ் கேரளா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு கொடுத்த வேறு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு சைடு வேறு மாதிரி இருக்கோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சேச்சி பார்த்தீங்களா? ஓகே, பேர் சேச்சி? உங்கள் பேர்? மேபிள். எந்த ஊர்? ஆலப்புழா. ஓகே, பாய் 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 பாய். ஓகே ஓகே மக்களே, செமையாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு இது. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி வைப்பு. இங்கே ஒரு பப்புக்கு போயிருந்தேன், எந்த வைப்பு கிடைக்குமோ அந்த வைப்பு உள்ள அனுபவிச்சிட்டோம். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சென்னை பசங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த சேச்சி. இந்த சேச்சி அடிச்சு வாருங்க ஒரு ஆட்டம். அப்பா செமையாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு எங்கிட்ட வாங்கி ஒரு ஐஸ்கிரீமை போயிட்டே இருக்கலாம் மக்களே. இங்கே பார்த்தீங்களா இல்லையா? போனேன் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? 30, 40, 50, 60 வரைக்கும் இருக்குது. 30ல் வாங்கிக்குவோம் மக்களே. 2 வெண்ணிலா. ஏன் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கலரை வாங்கக்கூடாது மக்களே என்றைக்குமே. அது வித்தவுட் கலர் வாங்கிட்டால் உடம்புக்கு நல்லது, தப்பு கிடையாது. இல்லை உனக்கு பிடிச்ச எதுனாலும் வாங்கிப்பா. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் வேண்டாம் வேறு என்ன வாங்க. சரி அதே வாங்கிக்கோ. நான் நல்லதுக்கு சொன்னேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ ஆரம்பிச்சிச்சுங்க. அப்பா வேத்து பூத்து ஆடிட்டு வந்தோம் மக்களே. சரியான என்ஜாய்மெண்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா இதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள் எங்களை மாதிரியே. இந்த மாதிரி ஒரு தரமான போட் எடுத்துக்கங்க. அதில் வந்து கலர் லைட் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் டைம் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். வா வேறு மாதிரி இருக்குதுங்க. எடுத்துகிட்டு நான் கடைசியில் வந்த மாதிரி ரைஸும் டான்ஸ் பேசிட்டுக்கா இதாகி போச்சுங்க. ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு. அந்த இடத்துல எடுத்து வெளியே சூப்பராக இருந்திருக்கு. ஒன்றும் தப்பு இல்லை, முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா கம்பல்சரி எங்களை மாதிரி டான்ஸ் ஆடிக்கிற மக்களே. ஃபைனலாக ரிட்டன் போகும்போது ஜாலியாக அழகாக வச்சுட்டு போயிருங்க. வரும்போது கரெக்ட் இது ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த நாங்கள் எடுத்து ஒரு 5:30 அந்த டைமில் மாதிரி போப்போம். அந்த டைமில் 5:30 to 6 போட்டே இருங்க. அப்படியே ஒரு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும். போயிட்டு ரிட்டன் வரும்போது இருட்டாயிரும். கலர் அந்த நைட் ஆயிடுச்சுன்னே அந்த லைட் போட்டுருவாங்க. அப்புறம் வச்சு குத்த வேண்டியதாக ஜாலியாக ஆடிட்டு வந்துட்டு வரும்போது இப்படி ஒரு லாஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா இந்த கொச்சி படகு பயணமானது இனிதே அமையும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேச நினைக்கிறேன். அதுவரை உங்களை உங்கள் கேசனடா பாய் சி மக்கள்ஸ் பாய். இன்னும் அந்த வைப்பு குறையில.